பிக்சர் ஸ்பீக்ஸ். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிக்சர், ஒரு அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை அவங்களுடைய கன்னத்துக்கிட்ட அழுதுபடி இருக்கு. ஒரு டாக்டர் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சோகமான இதில் உட்காந்துருக்காரு. இது பார்த்த உடனே நமக்கு ஏதோ சம்திங் விச் இஸ் நாட் ஹாப்பி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இது என்ன அப்படின்னா, ஒரு தாய் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது தெரியும். அதனால கொஞ்சம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதெல்லாமும் தெரிஞ்சுது. ப்ளஸ் அவங்க ரொம்ப ட்ரீட்மெண்ட்லலாம் இருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன், எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கெட் கன்சீவ்ட், ஒரு பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு சைட் பை சைடு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படுறது. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு அந்த குழந்தை வெளி உலகத்தில் ஜனிக்கும் பொழுது அந்த அழகான குரலில் அழும் பொழுது அந்த தாய் அங்கே வந்து இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்த டாக்டர் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்ன அப்படின்னா, அந்த தாய் வந்து எல்லா விதமான கஷ்டங்களும் அனுபவிச்சிருக்காங்க. அந்த குழந்தை வந்து கேரிங்காக இருக்கும்போது யூஸ்வலாக நம்ம ஆர்டினரி அம்மாங்க அனுபவிக்கிறதே கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் இந்த தாய் வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு தான் மலடி இல்லை, என்னால் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத காமிச்சிட்டு அந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்து தன்னோட உயிரை வந்து போக வச்சிருக்காங்க. அதாவது தான் போக போகிறோங்கிறது தெரிஞ்சு, பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுங்க, நான் பிழைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. பட் அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அந்த டாக்டர் ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்துருக்காரு. அதாவது பல நேரங்களில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். குழந்தை மட்டும் பிறக்கும், அம்மா இறந்துருவாங்க, அம்மா மட்டும் இருப்பாங்க, குழந்தை இறந்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்த அந்த டாக்டரால் இந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப அவரை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அந்த பதிவை வந்து நிறைய இதில் பதிஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து தாய்மையின் தியாகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தியாகம் வந்து ஒரு உயிரை கொடுத்து தன் உயிரை மூலம் உருவாக்கி அந்த உயிரையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அவங்க பறந்து போன மாதிரி ஒரு தியாகம் தெரியுது இந்த அம்மாவோட இதில் கதை, ஐ மீன் வாழ்க்கையில்.